ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ரொக்கோலி ஒர்க் வந்து மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. மேலே உள்ள தோட்டத்தில் தம்பி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்னது உரம்பு வெஜ் உரம் வச்சு விட்டமின் வெடிச்சிருக்கு. அது வேலையை தம்பி செஞ்சிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால், இந்த பில்லெல்லாம் பிடுங்கி எடுக்க போகிறோம். ஏன்னு கேட்டால், இங்கே பக்கத்தில் பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், அப்புறம் கேப்சிகம், கரிமிளகாய், லீக்ஸ் அந்த மாதிரிலாம் பயிரிட்டுருக்கிறதால இந்த பில்லில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், அதாவது பூச்சி, புழு, அது மட்டும் இல்லாமல் பாம்பு புள்ளி எல்லாமே இதில் கிடக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த பயிர்களை வந்து நாசம் படுத்திட்டு போயிடுது. ஸோ இது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்து வீசிட்டோம்னு சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் விளைச்சலை வந்து ஆரோக்கியமான விளைச்சலை நம்மளால் பெற முடியும். ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வாங்க வ்ளாகில் இணைஞ்சிருக்கலாம். இந்த பில்லெல்லாம் ஃபுல்லாக பிடுங்கி முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடியோட அவுட்புட், அதாவது இந்த இடம் திரும்ப எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேவா? மழை பெஞ்சிருக்கிற டைமில் மண் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், கொஞ்சம் கட்டியான தன்மையில் எல்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளால் பில்லை வந்து கொஞ்சம் குயிக்காக பிடிங்கிக்க முடியும். சரியா, ஓர கஷ்டப்பட தேவையில்லை, குயிக்காக பிடிங்கி வீசிடலாம். இந்த பில்லில் இருந்து தான் பூச்சி புழுக்கள்லாம் போயிட்டு அந்த செடிகளை பாதிப்புக்குள்ளாக்கி எல்லாத்தையுமே இலை சுருட்டல் நோய் வந்து வர வைக்குது. அதனால தான் இதெல்லாம் ஃபுல்லாக பிடிங்கி இன்றைக்கி வீசலானே முடிவு பண்ணியாச்சு. டே 4 நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். டே 4 வரைக்குமே நம்ம இந்த பில்லெல்லாம் பிடுங்கி துப்புரவு பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம செஞ்சுட்டு வரோம். நம்மளோட குருஜி யாருன்னு தெரியும் தானே, நம்ம பாட்டிமா தான். இந்த பில்லுக்கு உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடிகள்லாம் இருக்குதுல்ல, பாருங்கள். கத்திரி செடிகள் தான் இதுலேயும் இருக்குது. மழை டைமில் வந்து எங்களால் இந்த வேலைகளை சரியாக செஞ்சு கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் இப்போ செஞ்சிட்ருக்குறோம். காய்ஸ், கிட்டத்தட்ட எல்லா பிள்ளையுமே பிடுங்கி முடிச்சாச்சு. நாங்கள் இன்றைக்கில் கொஞ்சம் கிடக்குது. இதெல்லாம் அள்ளி அந்த கம்போஸ்டில் வீசிட்டோன்னு சொன்னால் இன்றைக்கான ஒர்க் ஓவர். விவசாயம் பண்ணணுன்ட்டு இறங்கியாச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் போல். பரவாயில்ல, மனசுக்கு பிடிச்ச வேலையை கஷ்டப்பட்டு செய்யும்போது ஜாலியாக தான் இருக்குது. இப்படியே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல தான் நம்ம இப்போ கம்போஸ்ட் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் எல்லா பில்லு இதுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து இதில் போட்டு அப்படியே கார்பரேட் போட்டு மூடிட்டோம்னா சரி. கிட்டத்தட்ட ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குவாங்க. மனசுக்கு பிடிச்ச வேலை கஷ்டமாக இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு செய்யும்போது ஆட்டோவாக ஒரு எனர்ஜி வருது உடம்புக்கு. அதிலிருந்து ரொம்ப டயர்ட் தான், பட் இருந்தாலும் ஒர்க்கை முடிக்கணும். விவசாயம் பண்ணுறோன்னு இறங்கியாச்சு. இல்லை சும்மா சொல்லுவாங்கல்ல, என்னது நீ பில்லு பிடுங்க கூட உதவ மாட்டேன்ட்டு ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க. பில்லை பிடுங்கி பார்த்தா தான் தெரியுது பில்லு பிடுங்கிறது ஃபஸ்ட்டு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. வேலை கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் 100 நாள் இருக்குது. 100 நாளுக்குள்ளே விவசாயத்தை கற்று முடிக்கிறோம். கற்றுக்க முடியுமா என்னன்ட்டு தெரியல. ஸோ அந்த 100 நாளுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அது அவ்வளோதையுமே கற்றுப்போம். அதுக்கிடையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ மனத்தளர்வுகள் சோர்வு வந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டே, 100 டே, அதுக்காக வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம். கூட இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் ஒன்று தாங்க, ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல்லாலே கட்டப்பட்டது. சரியா, வெறும் கல் மட்டும் தான், சிமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணி இல்லை. இதை கட்டினது யாருன்னா எங்களோட தாத்தா தான். அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவர் இல்லாட்டியும் அவர் பேர் சொல்ல இந்த கட்டடம் நிற்கிது. இந்த கட்டடம் கட்டி ஒரு 24 வருஷம் இருக்கும். எனக்கு இப்போ 25 வயசு ஆக போகுது. எனக்கு 24, கிட்டத்தட்ட 24 வருஷம் இந்த கட்டடம் கட்டி இது வரைக்கும் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. அப்படியே உறுதியாக நிற்கிது. எங்கள் தாத்தாவோட பேர் சொல்ல நிற்கிது. இது மாதிரி ஒரு 3 கட்டடம் இருக்குது. ஏன்னா சார் கீழே அதெல்லாம் சேர்த்து ஒரு 3 கட்டடம் போட்டிருக்கிறாரு.
அவர் ஒரு ஜீனியஸ் தான் உண்மையாலுமே. கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இந்த ஒர்க் செய்யும் போகிறது நிறைய பேர் கலாய்ப்பாங்க, என்னடா யாரும் செய்யாததையாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு இந்த ஒர்க்லாம் தெரியாது, ஸோ நான் கற்றுக்கிறேன், பிகினர். அதனால் நான் எடுத்து செய்கிற ஒர்க் எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக முன்வரக்கூடிய ஆட்கள் இருக்கலாம், விவசாயம் தான் ட்ரீம் நினச்சி வாழ்கிற ஆட்கள் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாம். எனக்கு தெரியாததை நான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஒர்க் கிட்டத்தட்ட முடிய நெருங்கிடுச்சு. காய்ஸ், கிட்டத்தட்ட ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முடிச்சிட்டோம் எல்லா வேலையுமே. இன்றைக்கி தானே ஒர்க். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லெல்லாம் பிடிங்கி எடுத்து விசிறே தான். ஸோ ஒர்க் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. டே 4 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். உங்களை நம்பி தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கணும். நிறைய பேர்கிட்ட சப்போர்ட் இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.